ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Travelspot தமிழ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தா, ஸோ லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கில் என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம செக் பண்ணோம் ஸோ லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ. பிகாஸ் இப்போ ரைடு ஒன்று நான் கிளம்பிட்டேன். ஸோ அந்த ரைடுக்கு நான் வந்து என்னென்ன திங்ஸ் என் பைக்கில் வந்து செக் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ கைஸ், லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன செக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ வண்டியோட வந்து எல்லா ஆயிலுமே செக் பண்ணோம். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து லெவல் கரெக்டாக இருக்கா, ஸோ மேக்ஸிமம் மினிமம்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் இருந்தால் ஓகே, அதுக்கு மேலே இருந்தாலும் ஹாப்பி தான். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னா, ஆயில் மாற்றி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க. பிகாஸ் நான் வந்து இப்போ தான் வந்து சர்வீஸ் பண்ணி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் கூட ட்ரைவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நோ இஷ்யூ. என்ன புள்ளி எழுதிட்டு இருக்காங்களா? புள்ளி 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 புள்ளி. அண்ட் செகண்டாக நீங்கள் நோட் பண்ணுற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரண்ட் டிஸ்க்கும் பேக் டிஸ்க்கும் வந்து ஆயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஓகே, மேக்ஸிமம் மினிமம் அதிலே இருக்கும். ஸோ ஆயிலெலாம் கரெக்டாக டாப் அப் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி ஒரு வேளை ஆயில் கம்மியாக இருந்தால் டாப் அப் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போங்க வண்டியை. அண்ட் தேர்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் இருக்க வண்டியாக இருந்தால் கூலண்ட் ஆயில் இருக்கான்னு பாருங்கள். கூலண்ட் ஆயில் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா வண்டி சீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கூலண்ட் ஆயில் இல்லாமல் வண்டியை ஓட்டாதீங்க. ஸோ கூலண்ட் ஆயிலோட ஓட்டுங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்தா பிரேக். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக்கோட டிஸ்க் பேட் வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். ட்ரம்மாக இருந்துச்சுன்னா ட்ரம் வந்து கரெக்டாக நிற்கிதா, அதோட பிளேயெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அண்ட் மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டயர். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ரோல் ஒன் ப்ளே ஆகும். ஸோ அதனால் டயரோட ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். பிகாஸ் வந்து டயர் நல்லா இருக்கும், ஆனால் ஏர் ப்ரெஷர் யாருமே செக் பண்ண மாட்டாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி செக் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக ரைடு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டயரோட ப்ரெஷரை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக உங்களுக்கான பிஎஸ்ஐ இருக்கும், ஒரு வண்டிக்கும் ஒரு பிஎஸ்ஐ இருக்கும். ஸோ அந்த பிஎஸ்ஐக்கு மட்டும் வைங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் 30-40 அப்படிலாம் வைக்க வேண்டாம். கரெக்டான உங்களுக்கான பிஎஸ்ஐயில் வச்சிங்கன்னா வண்டி குதிக்காமல் கரெக்டான மைலேஜ் அதான இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நாலாவதாக மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வண்டியில் இருக்க எல்லா பல்பும். ஸோ எல்லா பல்பும் நான் சொல்கிறது வந்து ஹை பீம் லோ பீம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஹை பீம் லோ பீம் கரெக்டாக எரியும், ஆனால் கரெக்டான தூரத்தில் அடிக்க தான் பாருங்கள். ஏன்னா ரொம்ப கிட்ட அடிக்க போகுது, ரொம்ப தூரத்தில் ரொம்ப மேலே எங்கேயோ தூக்கி அடிக்கும். ஸோ கரெக்டாக ஹை பீம் லோ பீம் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். அண்ட் அஞ்சாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரேக் லைட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நைட் டைமில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆள் போயிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ லாங்லேருந்து வரவங்களுக்கு அந்த பிரேக் லைட்டில் சின்ன ஒரு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ முன்னாடி ஒரு ஆள் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. பின்னாடி உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்டர் இருந்தால் ரிஃப்ளெக்டர் எடுத்து ஒட்டி வைங்க. இல்லைனா ரிஃப்ளெக்டர்லாம் வாங்கி வச்சுருங்க. ஏன்னா அவங்களோட பாஸ் லைட் நம்ம மேலே படும்போது இப்படி ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னு தெரியும். ஸோ உங்கள் ஹெல்த்துக்கோசரம் நான் சொல்கிறேன் இதெல்லாம். அண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட இண்டிகேட்டர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஒரு இண்டிகேட்டர் போட்டு 4 பக்கம் ஸோ இண்டிகேட்டர் போட்டு வண்டி ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், இண்டிகேட்டர் கரெக்டாக வேலை செய்யுதான்னு. ஓகே, ஹசார்ட் லைட் இருந்துச்சுன்னா ஹசார்ட் லைட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஹசார்ட் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த அதோட சுவிட்ச் இது. ஸோ ஹசார்ட் லைட்டோட வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 7th பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் கேரியர். ஸோ உங்கள்ட்ட லக்கேஜ் கேரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லக்கேஜ் கேரியரில் வச்சு உங்கள் திங்ஸ் எல்லாருமே மவுண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி குட்டி பேக் எது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முன்னாடியே போட்டு வச்சுக்கலாம். பட் உங்கள் ஹேண்டில் பாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இல்லையா, தூக்கி பின்னாடி வச்சு நீங்கள் வச்சு மவுண்ட் பண்ணி கட்டிட்டு போயிடலாம். ஸோ பின்னாடி ஒரு பேக் வச்சுட்டு, ஸோ உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் எடுக்கிற பொருள், அடிக்கடி கேமரா, வேறு ஏதாவது எமர்ஜென்சியாக எடுக்கிற பொருள், ஸ்பீக்கர் அந்த மாதிரி எது இருந்துச்சுன்னா ஒரு குட்டி டேங்க் பேக் ஒன்று வாங்கி வச்சுட்டு அதில் எல்லா திங்ஸுமே நீங்கள் வச்சுக்கலாம். 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியில் டயர் ஹக்கர் இருந்துச்சுன்னா, டயர் ஹக்கர்னா பின்னாடி அந்த சேர் அடிக்காமல் இருக்கும்ல. ஸோ வண்டியில் வந்து டயர் ஹக்கர் இருந்துச்சுன்னா டயர் ஹக்கரை மறக்காமல் போய் மாட்டி வச்சுங்க. ஸோ லோக்கலுக்குள்ளே ஓட்டும் போது அது தேவையில்லை அப்படின்னா கழட்டி வச்சுங்க. பட் ஆனால் என்னோட இதை பார்த்து கழட்டி வைக்க நான் ஒரே ஒரு நாள் நான் பார்த்தா லாஸ்ட் 1 வீக் வந்து கழட்டி வச்சுருந்தேன். பிகாஸ் டயர் வந்து புது டயர் போட்டிருந்தேன்னா ஸோ அதை பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துன்னு சொல்லி கழட்டி வச்சுருந்தேன். பட் அன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் பேஞ்ச மழையில் முன்னாடி வரைக்கும் சேரடி மேலே எரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இனி வந்து டயர் ஹக்கரை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறதில்ல. அதனால் மறக்காமல் உங்கள் டயர் ஹக்கரை யூஸ் பண்ணுங்கள், கழட்டி வைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி வச்சு ட்ரைவ் போகும்போது என்னென்னா சேர் வந்து உங்கள் மேலேயே தூக்கி அடிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் மறக்காமல். நீ ஏன் என்எஸ்ஸாக வச்சுருக்க, நானும் என்எஸ்ஸாக வச்சுருக்கேன், வாட் டு டூ. அண்ட் 9th பாயிண்ட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, வைப்ரேஷன். உங்கள் வண்டியில் எதுவும் வைப்ரேஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ வைப்ரேஷன் மீன்ஸ் ஏதாச்சும் நட்டு போல்ட் எதுவும் லூஸாக இருந்துச்சுன்னா மறக்காமல் போயிட்டு, ஓகே நட்டு போல்ட் எதுவும் லூஸ், ஸோ நட்டு போல்ட் எதுவும் லூஸாக இருந்துச்சுன்னா மறக்காமல் போயிட்டு டைட் பண்ணி வைங்க. அதே மாதிரி வண்டி எதுவும் சர்வீஸ் எதுவும் இல்லைன்னா மறக்காமல் சர்வீஸ். ஓகே, நீங்கள் உங்கள் சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000-4,500
வந்தீங்கன்னா சர்வீஸ் விட்டுட்டு அடுத்து லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதோட போயிட்டு வந்து விட்டுக்கலாம்னு சொல்லி லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகாதீங்க. மறக்காமல் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அதே மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இன்கேஸ் ஏர் ஃபில்டர் நல்லா இருந்துச்சுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி போட சொல்லுங்கள். ஓகே ஸோ அவ்வளோதான். அடுத்து மறக்காமல் வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துப்பாங்க. வாட்டர் வாஷ் பண்ணி கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் க்ளீனாக வச்சுருங்க. நான் சொல்ல வந்த பாயிண்ட் அவ்வளோதான். ஒரு சின்ன குட்டி ஒரு இன்ஃபர்மேட்டிவ், யாருக்காவது 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off from Amma. Bye bye.